ஒரு ராஜாக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகம் கோவம் வந்துட்டே இருக்கு. இத எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்கு அமைதிய தேடி போறாரு. அங்க ஒரு சாமியார பார்த்து தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்றாரு. அப்ப அந்த சாமியார் சொல்றாரு, "உங்க கோபம் வந்து உங்க வாழ்க்கையே ஃபுல்லா அழிச்சிடும். உங்க மனைவி பிரிஞ்சு போயிடுவாங்க. உங்களுடைய மந்திரிகள் உங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்க. உங்க நாடே உங்கள தொரத்தி விட்டுரும். நீங்க வந்து பிச்சைக்காரன் மாரி தெருவுல அலைவீங்கன்னு" சாமியார் சொல்லும்போது, அந்த ராஜாவுக்கு கோவம் இன்னும் அதிகமாயிடுது. தன்னுடைய வாள எடுத்து அந்த சாமியாரோட கழுத்துல வச்சு, "இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்ன்னு?" கேட்கிறாரு. சாமியார் வந்துட்டு, "நான் தான் ஆதாரம். ஏன்னா நானும் ஒரு நாட்டோடைய ராஜா தான். என்னுடைய கோவத்தால நான் எல்லாத்தையும் இழந்து இப்ப சன்னியாசியா இருக்கிறேன்னு சொல்றாரு. உடனே ராஜா அந்த சாமியார நல்லா உத்து பார்த்துட்டு, ஆமா நமக்கும் இதே நிலைமை வந்துரும். அதனால இந்த கோவத்த விட்டுறணும்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாரு. சாமியோட உதவியாளர் வந்துட்டு, நீங்க சாமியார் தானே, ராஜாவே கிடையாதே, ஏன் அப்படி சொன்னீங்கன்னு சொல்லும்போது, அப்ப அவர் சொல்றாரு, "நம்ப சொல்ற பொய் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நன்மைய தருதுன்னா, நம்ம பொய் தாராளமா சொல்லலாம்னு" சொல்லிறாரு. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், பாய்.